இப்போ ரீசெண்டாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த சொசைட்டி பாங்கள் என்ற வீடியோவில் இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவங்க மேலே கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாக நாட்டில் நடக்காத குற்ற சம்பவங்களை இவங்க நடந்த மாதிரி ஃபேக்காக வீடியோ போட்டிருக்காங்களா, இல்லை இந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்களா, இல்லை இந்த கம்யூனிட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லை. இவங்க இந்த வீடியோவில் போட்டது பொதுவாக ஒரு கம்யூனிட்டி வலைக்குள்ள ஒரு இளைஞர்கள் எப்படி போய் மாற்றாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அதனால அவங்க என்னென்ன தப்புலாம் பண்றாங்க, இதெல்லாம் தான் போட்டு இருந்தாங்க. எல்லா கம்யூனிட்டிலையுமே நல்லவங்க இருக்க தான் செய்யறாங்க. அந்த நல்லவங்க யாரும் காட்டிக்க மாட்டாங்க, ஒன்ன மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நானும் ரவுடி தான் வாலண்டியராக போயிட்டு வண்டியில் ஏறுற மாதிரி இருக்கு. இந்த பூமிக்கு வர நம்ம யாருக்குமே மற்றவங்க சொல்லாமல் நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, நம்மளுடைய பேர் என்னன்னு தெரியாது, நம்மளுடைய கம்யூனிட்டி என்னன்னு தெரியாது, நம்மளுடைய மதம் என்னன்னு தெரியாது. நம்ம யாருக்குமே மற்றவங்க சொல்லாமல் தெரியறது நம்மளும் மற்றவங்க மாதிரி ஒரு மனுஷங்க தான்றது மட்டும்தான். மனிதர்கள் என்ற சமுதாயத்தை பிரிப்பவர்கள் யாராயினும் அவர்களே மானிடர்களின் முதல் நச்சு. அந்த நச்சை விரட்டுவதை விட அந்த நச்சை தொடாமல் இருப்பதே அந்த நச்சை அழிக்கும் ஆயுதமாகும்.